கொழுத்தவனுக்கு கொள்ளு இளைத்தவனுக்கு எள்ளு பழமொழி கேட்டிருப்போம். வெறும் கொழுப்பு கரைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாரம் 2 முறையாச்சும் சாப்பிட வேண்டிய கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா. குக்கரில் 1 கப் அளவுக்கு கொள்ளு ஊற வச்சு சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி, மஞ்சத்தூள், தக்காளி சேர்த்துட்டு 4 விசில் விட்டு வேக வச்சுட்டு கொள்ளு வேக வச்ச தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ சட்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம் பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூட 2 தக்காளி பழமும் சேர்த்து வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடியும் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 நிமிஷம் கொதிச்சு புளி தண்ணியோட பச்சை வாசனை போனதும் கொள்ளு வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இது ஒரு தடவை லைட்டாக கலந்துட்டு இந்த மாதிரி நுரைச்சி கொதி வந்ததும் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. டயட்டில் இருந்தீங்கன்னா வீடியோவை சேவில் போட்டுட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு பிடிச்சதா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.